Hey guys, welcome to my channel How to Apply Tamil. இன்னைக்கான வீடியோவில் தற்காலிக வெடிக்கடை உரிமை வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நீங்கள் வந்து வெடிக்கடை வைக்க போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து லைசன்ஸ் வாங்கி ஆகணும். ஸோ இந்த வீடியோ வந்து அந்த லைசன்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஸ்டார்ட் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெடிக்கடை உரிமத்தை பொறுத்த வரைக்கும் இ-சேவை லாகின்ல தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இ-சேவையில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெவென்யூ இருக்கிற சர்வீஸ் எல்லாமே வரும். ஜஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா ரெவென்யூ சர்வீஸ் 403 டெம்பரவரி கிராக்கர் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, அந்த இடத்துக்கு பஞ்சாயத்தில் போட்ட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வேணும், அந்த இடத்தோட பில்டிங் பிளான் வேணும், அது உங்களோட ஓன் பில்டிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் வேணும், பட்டா காப்பி வேணும். ரெண்டல் பில்டிங் அல்லது லீஸ் பில்டிங்காக இருக்குது அப்படின்னா அந்த இடத்தோட ரெண்டல் டாக்குமெண்ட் அல்லது லீஸ் டாக்குமெண்ட் வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு, டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வரும். அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்கள் ஆதார் நம்பர் சர்ச் பண்ணுங்கள். ஆதார் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட கேன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கமிஷனர் ஆஃப் போலீஸ், டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கமிஷனர் ஆஃப் போலீஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அதுக்கு இருக்க சிட்டிஸ் எல்லாமே வரும். அதாவது இந்த கமிஷன் ஆஃப் போலீஸ் கண்ட்ரோலில் இருக்க சிட்டிஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி வந்து டெப்யூட்டி கமிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரோல் இருக்க சிட்டிஸ்லாம் வரும். ஸோ நம்ம வந்து எஸ்பி ஆஃபீஸ் கண்ட்ரோல் தான் கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் வந்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிங்க. டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டு கேட்டிருப்பாங்க. அதாவது உங்கள் ஷாப் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் வருதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் சூஸ் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸில் வந்து கேனில் இருக்கிறது ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெமிசிஸ் அட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து கடை வந்து தனிநபரிடமா அல்லது அரசு அங்கீகாரமுடைய இடமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து தனிநபரிடம் தான், தனிநபரிடம் கொடுத்துருங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் விவரம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அதாவது ஓன் பில்டிங்கா, ரெண்டல் பில்டிங்கா, லீஸ் பில்டிங்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓன் பில்டிங்னா ஓன் பில்டிங் கொடுத்துருங்க. ரெண்டல்லாம் ரெண்டல் கொடுங்க. ரெண்டல் கொடுத்தீங்கன்னா ஓனர் நேமு, ஓனர் அட்ரஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி லீஸ் பில்டிங் கொடுத்தாலும் ஓனர் நேமு, ஓனர் அட்ரஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டெல்லாம் ரெண்டல் கொடுத்துங்க, ஓன்லாம் ஓன் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வெடிக்கடை வைக்க போகிற அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ வெடிக்கடை வைக்கிற அட்ரஸும் உங்களோட கேனோட அட்ரஸும் சேம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து சேம் கொடுத்துருங்க. இல்லை வேறு அட்ரஸ் அப்படின்னா ஜஸ்ட் அட்ரஸ் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ ரெவென்யூ வில்லேஜ் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு டோர் நம்பர் கேட்டிருப்பாங்க. டோர் நம்பர் சூஸ் பண்ணிங்க. பின்கோடு கேட்டிருப்பாங்க. பின்கோடு என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்கள் ஷாப் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் வருதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது எஸ்பி ஆஃபீஸ் கண்ட்ரோலில் தான். ஸோ சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிமிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து லிமிட்டும் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே உள்ள மாதிரி சூஸ் பண்ணிங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த இடத்தோட சர்வே நம்பரும் சப்டிவிஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. சர்வே நம்பர் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஆஃப் த லைசன்ஸ் சொல்லி கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் கிராக்கர் சேல்ஸ்னு போட்டுங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வெடிபொருள் கொடுத்த விவரங்கள் கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து என்னென்ன வைக்க போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. பட்டாசு வைக்க போகிறீங்களா இல்லை தீப்பொறி வைக்க போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. நம்ம ரெண்டுமே தான் வைக்க போகிறோம். ஜஸ்ட் வந்து ரெண்டையும் கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி கேட்டிருப்பாங்க. குவான்டிட்டி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 25 கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 25 கொடுத்துங்க.
நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் உங்கள் மேலே கேஸ் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி ஏற்கனவே வந்து மெடிக்கல் லைசன்ஸ் வச்சு கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது அதுக்கு நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து மெடிக்கல் லைசன்ஸ் வச்சு கேன்சல் ஆகிருக்கான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து தீயணைப்பு சாதனங்கள் வைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் சாண்ட் பக்கெட் 2 கொடுங்க. ஸோ வாட்டர் பக்கெட் 2 கொடுத்துருங்க. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் 2 கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு தீயணைப்பு சாதனங்கள் காலாவதிக்கு உள்ளதான ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா செல்லான் கேட்டிருப்பாங்க. இந்த செல்லானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைனில் கட்டிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து ப்ரௌசரில் கருவூலம் வெப்சைட் போயிடுங்க. நான் இந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து செல்லான் கட்டுறோட நேம் கேட்பாங்க. ஸோ அப்ளிகேட் நேம் என்டர் பண்ணிங்க. ஸோ இங்கே பேன் நம்பர்லாம் கேட்டிருப்பாங்க, அதான் வேண்டியதில்லை. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரீட் கேட்டிருப்பாங்க, அட்ரஸ் என்டர் பண்ணிங்க. ஸோ இங்கே வில்லேஜ் கேட்டிருப்பாங்க, வில்லேஜ் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்லாம் ஆட்டோமேட்டிக்காக சூஸில் தான் இருக்கும். ஸோ இங்கே பின்கோட் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேட்டு கேட்டிருப்பாங்க, டேட்லாம் கொடுக்க வேண்டாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்டிருப்பாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் கடை வைக்க போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரிசீவிங் டிபார்ட்மெண்ட் ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 02301, அதாவது டைரக்டர் ஆஃப் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ், இதெல்லாம் படம் கட்ட போகிறோம். எல்லா டிஸ்ட்ரிக் வந்து சேம் இதே கோடு தான். ஜஸ்ட்டு இது சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு டிடிஓ நேம் கேட்டிருப்பாங்க. டிடிஓ நேம் பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ்னு இருக்கும். ஜஸ்ட் அதை சூஸ் பண்ணிங்க. இதை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரிசீவிங் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி மறுபடியும் கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கேயும் மறுபடியும் மேலே என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் சர்வீஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரிசிப்ட் டைப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெம்பரரி கிராக்கர் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சப்டைப் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இதை சூஸ் பண்ணிவிடுங்க. அக்கௌண்ட் நம்பர்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட் அமௌண்ட்டு கேட்டிருப்பாங்க, அமௌண்ட் என்டர் பண்ணுங்கள். ஸோ அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு ரிமார்க் கேட்டிருப்பாங்க. ரிமார்க்கில் வந்து டெம்பரரி கிராக்கர் லைசன்ஸ் போட்டுங்க. ஸோ டெம்பரரி கிராக்கர் லைசன்ஸ் 2025 போட்டுங்க. ஸோ போட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பேங்க்னு சொல்லி ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நெட் பேங்கிங் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம், யூபிஐ யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம், அதேமாதிரி டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கான செல்லான் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்லான் நம்பர் கேட்டிருப்பாங்க, செல்லான் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்லான் டேட்டு கேட்டிருப்பாங்க, செல்லான் டேட் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் பேங்க் நேம் வந்து செல்லான் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் கேட்டிருப்பாங்க, பிரான்ச் வந்து அது டிஸ்ட்ரிக்டோட பிரான்ச்சு போட்டுங்க. ஸோ இதெல்லாம் என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு ஒன்ஸ் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு அப்படி கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும், சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்கும், டிக்ளரேஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதையும் வந்து ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து அப்ளிகேஷனோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃபில் வந்து ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும், ஸ்மார்ட் கார்டு அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஐடென்டி ப்ரூஃபில் வந்து பேன் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி அப்லோட் பண்ணுங்கள். இதில் வந்து பேமெண்ட் பண்ண ரிசிப்ட் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் பில்டிங் அப்படின்னா ரெண்டல் டாக்குமெண்ட் வைங்க, ஓன் பில்டிங்னா ஓன் பில்டிங் டாக்குமெண்ட் வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் போட்ட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வைங்க. நெக்ஸ்ட் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் வைங்க. அடுத்து அந்த இடத்தோட பில்டிங் அப்லோட் பண்ண வைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் வைங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிடுங்க. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இசேவை சார்ஜ் வந்து 500 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசிப்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ டிபார்ட்மெண்ட் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி நீங்கள் சிம்பிளாக வந்து மெடிக்கல் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றதுனால வந்து குயிக்காக வந்து அப்ரூவல் ஆகிடும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தகவல் தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.